IAS ஆகணும் இல்லாட்டி IPS ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். UPSC நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா IAS இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. சோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டெண்ட் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும். அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட UPSC எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality. Hello all. A very good day to all of you. This is Vilasini from Veranda IAS and friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா the Hindu daily editorial analysis. So today dated 6th October 2025. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். A topic from which quite a number of UPSC previous year questions வந்திருக்கு, both in prelims and mains, especially prelims. So என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா உங்க GS paper 3 environmentல இருந்து a topic on coral reefs. ஸோ எஸ், இந்த கான்டெக்ட்ல இந்த ஆர்டிக்கலோட பிரைமரி ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கோரல் ட்ரையாங்கிள் பற்றி பேசுகிறாங்க. ஸோ கோரல் ட்ரையாங்கிளில் இருக்கிற கண்ட்ரீஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோரல் ரீவ்ஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டு தே ஹோஸ்ட், ரைட்? ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கோரல்ஸ் என்னென்ன த்ரெட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா we are going to be talking about what is called as a cryobank. ஸோ Philippines பார்த்தீங்கன்னா அவங்களோட யூனிக் இனிஷியேட்டிவ்ல ஒரு cryo பேங்கை கொண்டு வர போகிறாங்க. இந்த cryo பேங்க்ல பார்த்தீங்கன்னா கோரல் லார்வையை நம்ம ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதனால ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே we will try understanding one by one. ஸோ இந்த கான்டெக்ட்ல உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லா வாட்டியும் ஒரு எடிட்டோரியலை படிக்கும்போது we have a methodology that we follow. ரைட்? ஸோ யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா we use what is called as the code approach. ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எல்லா கான்டெக்ட்லையும் கோட் எக்ஸாக்டாக அப்ளை ஆகணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் இட் கேன் பி CODE ஆர் COE இல்லை CDE டிபெண்டிங் அப்பான் தி ஆர்டிக்கல். இப்போ இந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா we are specifically talking about context, right? data and takeaways. ஸோ ஹியர் நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பேசும்போது மேஜராக இந்த கான்டெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we are talking about coral reefs and cryobank. கரெக்டா? இதுதான் கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் பார்த்தா நாட் மெனி ஒப்பீனியன்ஸ், ரைட்? ஸோ ஹியர் இங்கே நிறைய சயின்டிஸ்டோட ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ தட் இஸ் தி மேஜர் ஒப்பீனியன் பார்ட் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ டாக் அபவுட் டேட்டா, ரைட்? ஸோ நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் ஆஃப் த சீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி கோரல் ட்ரையாங்கிள். Coral triangle spans across 5.7 million square kilometer. இது ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸ், இட் ஸ்பேன்ஸ் அக்ராஸ் விச் கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, மலேசியா, ரைட்? நியூஜீனியா, ரைட்? பிலிப்பீன்ஸ், சாலமன் ஐலண்ட்ஸ், திமோர் லெஸ்டே, ரைட்? ஸோ இது எல்லாமே ஆர் சம் ஆஃப் தி ரிச்சஸ்ட் மெரீன் ஈகோசிஸ்டம்ஸ் டு ஹோஸ்ட் கோரல்ஸ், ரைட்? ஸோ இதுவுமே சம்திங் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இந்த கான்டெக்ட்ல ரீசெண்ட் டேஸில் இந்த கோரல் ட்ரையாங்கிள் ஃபேஸ் பண்ணுற சில மேஜரான டேஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா they have said carbon emissions, destructive fishing practices, air, water, soil pollution, climate change, coral bleaching, habitat loss. இது எல்லாமே ரீசெண்ட் டேஸில் ஃபேஸ் பண்ணுற சில த்ரெட்ஸ். அண்ட் இந்த கான்டெக்ட்ஸில் நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் UN என்வாயர்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிளானெட்டில் we have lost around 14% of the corals between 2009 to 2018, right? So இந்த கான்டெக்ட்ஸில் they have also discussed in detail about Philippines ஓட initiative which is about Philippines ஓட cryobank. ஸோ cryo preservation ஒரு டேர்ம் இருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா in the context of say conserving species, cryopreservation is nothing but gametes, right? நம்ம we can talk about seeds. இது எல்லாமே low temperature, very low temperature, usually -196 degrees Celsius இருக்கிற டெம்பரேச்சரில், ரைட்? லிக்விட் நைட்ரோஜன் ரிச்சான இருக்கிற மீடியமில் நம்ம கோரல்ஸை ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த cryopreservation can be used for different processes, right? ஸோ இந்த கான்டெக்ட்ஸை கோரல்ஸ் பற்றி பேசுறதுனால we are talking about a cryobank.
ஸோ ஏன் cryobankன்னு பார்த்தீங்கன்னா here cryopreservation is involved and இங்கே வந்து liquid nitrogen rich medium with a very low temperature of 196 degrees நம்ம coral larvae preserve பண்ண போகிறோம், ரைட்? இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் Philippines வந்து ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க to fight and tackle climate crisis, ரைட்? ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் வந்து about corals பற்றி நம்ம பார்த்தோம்னா we need to understand some basics, right? நீங்கள் எல்லாருமே இதை பற்றி படிச்சிருப்பீங்க, but let me brush up on it. Corals வந்து பார்த்தீங்கன்னா corals represent a symbiotic relationship between two organisms, right? Coral polypum zooxanthellae. IAS ஆகணும் இல்லாட்டி IPS ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். UPSC நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா IAS இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டென்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும், அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட UPSC எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality. ஸோ கோரல் பாலிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரீன் இன்வெர்டிபிரேட், ஓகே. ஜூஸாந்திலே வந்து ஒரு ஆல்கே. ஸோ கோரல்ஸ்க்கு வர ரிச்சான கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸாந்திலேனால தான். ஸோ நீங்கள் என்வாயன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இக்காலஜியில் படிப்பீங்க, தெர் இஸ் அ செப்பரேட் டாபிக் கால்ட் அஸ் பயோட்டிக் இன்டராக்ஷன், ஓகேயா. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் கோரல்ஸ் ஃபார்ம் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்கானிசமோட இன்ட்ராக்ஷனால தான். ஒன்று கோரல் பாலிப், இன்னொன்று ஜூஸாந்திலே. ஸோ இந்த கோரல் பாலிப் வந்து ஸ்ட்ரக்சர், ஜூஸாந்திலே ஆல்கே இது மேலே இருக்கும். ஸோ யூஸ்வலி இந்த கோரலுக்கு கலர் வரதே ஜூஸாந்திலே மூலியமாக தான். இன்னொன்று ஜூஸாந்திலே ஃபோட்டோசிந்தசிஸ் பர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் இட் வில் சப்ளை தி கோரல்ஸ் வித் சுகர்ஸ். அதே மாதிரி கோரல் பாலிப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸாந்திலே தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுக்குது, கரெக்டாக. ஸோ இந்த வேலையை ரெண்டு ஆர்கானிசம்ஸும் டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பயோட்டிக் இன்ட்ராக்ஷனை நம்ம மியூச்சுவலிசம்னு கூட சொல்லுவோம். இது எல்லாமே கோர் ஸ்டாட்டிக் டாபிக்ஸ். ஸோ மியூச்சுவலிசம், பயோட்டிக் இன்டராக்ஷன், கோரல்ஸில் இருக்கிற மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், இது பற்றி போய் படிங்க. யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் பேக்ரவுண்ட். ஸோ ரீசெண்ட் டேஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோரல்ஸ் நிறைய த்ரெட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான த்ரெட்ஸ்? கிளைமேட் சேஞ்ச், கார்பன் எமிஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் நிறையா ரிலீஸ் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கோரல் ப்ளீச்சிங் நடக்குது. ஸோ நம்ம நிறைய வாட்டி நியூஸை பார்த்துட்டோம். கிரேட் பேரியர் ரீஃப் இன் ஆஸ்திரேலியா கூட பார்த்தீங்கன்னா இஸ் அண்டர்கோயிங் அ மேசிவ் ப்ளீச்சிங் ஈவெண்ட். ஸோ இந்த கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து நான் உங்களுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அபவுட் திஸ் டேர்ம் கால்ட் அஸ் கோரல் ப்ளீச்சிங். ஸோ யூஸ்வலாக நான் என்ன சொன்னேன், கோரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அ சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோரல் பாலிப் அண்ட் ஜூஸாந்திலே. ஸோ இதுதான் வந்து பாலிப்னு வச்சுக்கோங்க, ஓகேயா. இந்த circles which I am drawing over here is nothing but representative of zooxanthellae. ஸோ கோரல் ப்ளீச்சிங்கோட மீனிங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஏதாவது ஒரு என்வாயன்மெண்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கோரல் பாலிப் will basically push the zooxanthellae out. கோரல் பாலிப் வந்து ஜூஸாந்திலே வெளியில் தள்ளிடும். வெளியில் தள்ளிடுச்சுன்னா ஜூஸாந்திலே போயிடுச்சுன்னா கலரும் போயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி கோரல்ஸ் வந்து வில் பிகம் ப்ளீச்ட். இதுக்கு பேர் தான் கோரல் ப்ளீச்சிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணியில் டெம்பரேச்சர் சடனாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, இல்லை நியூ பொல்யூட்டன்ஸ் உள்ள தண்ணிக்குள்ளே வந்துருச்சு, இதனால கோரல் ப்ளீச்சிங் நடக்கலாம். ஸோ பேர்லேயே பாருங்கள் ப்ளீச்சிங். ஸோ ப்ளீச் ஆனால் கோரல் வந்து அதோட கலரை இழந்துரும் அண்ட் இட் வில் ஹாவ் அ ஒயிட்டிஷ் கலர்ட் கோட் ஓவர் இட், ரைட். ஸோ கோரல் ப்ளீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் தே சே இட் இஸ் டெம்பரரி. ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணி டெம்பரேச்சர் ஒரு ஃபியூ டேஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் நார்மல் ஆகிடுச்சுன்னா இந்த கோரல் பாலிப் வெளியில் அமுச்சு விட்ட ஜூஸாந்திலேயே திருப்பியும் இழுத்துக்கும், ஓகே. ஸோ தென் இட் வில் ரீகெயின் பேக் இட்ஸ் ஃபார்ம். பட் இதுவே ஃபார் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம் ப்ளீச்டாகவே இருக்குன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் பர்மனெண்ட் அண்ட் இதை ரிஸ்டோர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் தான் இன் அ drastically climate change occurring world நியூ innovations நம்மளுக்கு தேவை டு என்ஷோர் தட் we can protect our marine flora and fauna. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் Philippines வந்து cryobankன்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ் நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம். டேட்டா பற்றி பார்க்கும்போது கூட I have given you
கோரல் ட்ரையாங்கிள், எந்த கண்ட்ரீஸ், ஏரியா என்ன, டோட்டலாக 14% கோரல்ஸ் 2009 to 18 நம்ம இழந்திருக்கோம். இந்த மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேட்டா நம்ம பார்த்தாச்சு. ஃபிலிப்பீன்ஸோட க்ரையோபேங்க் பற்றியும் புரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இதே கான்டெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தேவ் ஆல்சோ ஸ்போக்கன் அபவுட் கோரல்ஸ் அண்ட் கோரல்ஸ் கிட்ட இருக்கிற சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப், ஏன் க்ரையோ ப்ரிசர்வேஷன் தேவை, ரைட், அண்ட் எப்படி இது வந்து கேன் சர்வ் ஆஸ் வாட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஜெனட்டிக் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இது எல்லாமே ஆர் சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா விச் இஸ் கிவன் ஓவர் ஹியர், ரைட். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் வாட் இஸ் கோரல்ஸ், கோரல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பயோட்டிக் இன்ட்ராக்ஷன் விச் இஸ் மியூச்சுவலிசம், கோரல் ப்ளீச்சிங்னா என்ன, இது எல்லாமே நம்ம புரிஞ்சாச்சு. லெட் அஸ் கண்டினியூ வித் தி அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் டாபிக். ஓகே, ஐஏஎஸ் ஆகணும் இல்லாட்டி ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். யூபிஎஸ்சி நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா ஐஏஎஸ் இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டென்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும், அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட யூபிஎஸ்சி எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality. ஸோ இந்த கான்டெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் ஃபார்வர்ட், கோரல் ட்ரையாங்கிள் இது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா இதில் வந்து ஒரு யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டைரெக்டாக வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் ரீட் அபவுட் கோரல் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கோரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are also called as tropical rainforests of the sea. இந்த எக்ஸாக்ட் வேர்டு கூட ப்ரிலிம்ஸை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ஸை கோரல் ட்ரையாங்கிள்க்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா அமேசான் ஆஃப் த சி. எந்தெந்த கண்ட்ரீஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 75% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கோரல் ஸ்பீஷீஸ் வந்து கோரல் ட்ரையாங்கிளில் தான் இருக்குது. அதே மாதிரி 7 மெரீன் டர்ட்டில் ஸ்பீஷீஸும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டோட்டலாக 7 ஸ்பீஷீஸ் இருக்குது. அந்த 7ல் 6 வந்து பார்த்தீங்கன்னா கோரல் ட்ரையாங்கிளில் இருக்குது, ரைட். ஸோ 6 ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் 7 மெரிடைம் டர்ட்டில் ஸ்பீஷீஸ் இஸ் ஹோஸ்டட் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மேஜர் காசஸ் ஃபார் ப்ளீச்சிங் இன்சிடென்ட்ஸ் டு அக்கர் இன் கோரல் ட்ரையாங்கிள். இல்லை ஏன் கோரல் ட்ரையாங்கிளில் இவ்வளோ டேமேஜஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜர்லி கிளைமேட் சேஞ்ச். ஸோ எஸ், climate மாறிக்கிட்டே இருக்குது, டெம்பரேச்சர்ஸ் ஆர் ரைசிங், க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் ஆர் ஹையர். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ஓஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் அ வெரி குட் கார்பன் சிங்க். இதுக்கு மீனிங் என்ன, நீங்கள் படிப்பீங்க என்வாயன்மெண்ட்டில். ஸோ ஓஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்பனை அப்சார்ப் பண்ணிக்கும், இழுத்துக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், நிறைய கார்பன் டை ஆக்சைடு ஓஷன்ஸ் இழுக்க ஆரம்பித்தா தண்ணியோட பிஹெச் மாறுது. தண்ணியோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வில் பிகம் மோர் அண்ட் மோர் அசிடிக். ஸோ அசிடிக் ஆக ஆரம்பிச்சுன்னா கோரல் ப்ளீச்சிங் கேன் அக்கர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ப்ராக்டிஸஸ் சஸ்டைனபிளாக இல்லை. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து தண்ணியை ட்ரீட் பண்ணாமல் தே ஆர் ரிலீஸிங் இட் இன் டு த சீஸ், ரைட். இது எல்லாமே ஆர் எஃப்ளூயன்ஸ் விச் கேன் டேமேஜ் கோரல்ஸ். அண்ட் கோரல்ஸ் அண்ட் தண்ணியில் இருக்கிற க்ரீச்சர்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ் டு சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர், pH, salinity. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் இருக்கும்போது கூட கோரல் ப்ளீச்சிங் கேன் ஈஸிலி அக்கர். ஸோ எஸ், சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கை நம்ம லிமிட் பண்ணலை, ரைட், டு 1.5 degrees Celsius நம்ம லிமிட் பண்ணலைன்னா பை 2050 70 to 90% ஆஃப் வேர்ல்ட்ஸ் கோரல் கவரை நம்ம இழக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் we should always remember new technologies கொண்டு வரணும் for us to revive and restore corals, right. So here I also want you all to read about bio-rock technology. ஸோ இதை பற்றி படிங்க. இது ஒரு யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரைட். ஸோ கொஷின்ஸ் லைக் திஸ் எக்ஸாமில் வருது. ஸோ கோ த்ரூ இட். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ஃபிலிப்பீன்ஸ் வந்து க்ரையோபேங்க்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து செட்டப் பை தி யூனிவர்சிட்டி ஆஃப் தி ஃபிலிப்பீன்ஸ், ரைட். ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபிலிப்பீன்ஸோட மெரீன் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஐடியா ரொம்ப சிம்பிள். கோரல்ஸை வந்து லிக்விட் நைட்ரோஜன் மீடியம் கம்மி டெம்பரேச்சர் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஜெனட்டிக் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஆப்ரேட் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த லார்வேயை வச்சு நம்ம ரிசர்ச் பண்ணலாம். இந்த லார்வேயை வச்சு நம்ம டேமேஜாக இருக்க கோரல் ரீஸையும் ரிஸ்டோர் பண்ணலாம். ஸோ எஸ், அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளை சுற்றி நிறையா சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச்னால மெனி ஸ்பீஷீஸ் ஆர் ஆல்சோ பிகமிங் எக்ஸ்டிங்க்ட். பட் ஹியர் நம்ம ப்ரெஷருக்கு சக்கம்ப் ஆகக்கூடாது.
But on the other hand, using latest developments in science and technology, innovation மூலியமா இல்லை research and development மூலியமா இல்லை scientific developments, education, இது எல்லாமே promote பண்ணி coming up with new age technologies to preserve the existing biodiversity around us வந்து நம்ம significantly promote பண்ணணும், right? This is the overall crux of the article. So in the context, read about coral reefs, right? Read about coral bleaching, read about methods to restore coral reefs. நான் சொன்ன பயோராக் டெக்னாலஜி பற்றியும் போய் படிங்க. read about Great Barrier Reef in Australia. இது எல்லாமே prelims point of viewல this could be significant, right? So yes, at the end of the day வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸுமே இன்வால்வ் ஆகணும். பி இட் கவர்மெண்ட், பி இட் சயின்டிஸ்ட், பி இட் கம்யூனிட்டிஸ், எல்லாருமே இன்வால்வ் ஆகி கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸை லீட் பண்ணால் மட்டும்தான் we will be able to ensure that we can preserve this vital species, right? So yes, I hope the discussion was useful for all of you. Thank you and have a great day. IAS ஆகணும் இல்லாட்டி IPS ஆகணும் அப்படிங்கிறது பல பேரோட லட்சியமா இருக்கும். ஏன்னா இது இந்தியன் சிவில் சர்வீசஸ்ல இருக்கிறதுலே பிரஸ்டீஜியஸான பொசிஷன். UPSC நடத்துற சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக உங்களோட காலேஜ் டேஸ் இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் இல்ல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் உங்களுக்கு தடையா இருக்கா? இனிமேல் அந்த தடை இருக்காது. ஏன்னா வெரண்டா IAS இப்போ ஒரு ஆன்லைன் ஈவினிங் பேட்ச் ஆரம்பிக்க போறாங்க. சோ நீங்க எங்க இருந்தாலுமே இந்த கோர்ஸை அட்டெண்ட் பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டிஸ் உங்களுக்கு கிளாஸஸ் நடத்துவாங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், மென்டார்ஷிப் சப்போர்ட் இருக்கும். அண்ட் வித் ஆல் திஸ் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸோட UPSC எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா கொடுக்கலாம். இந்த கோர்ஸை பத்தி தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.